ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு தாங்க. எதுக்காக பருவதமலையை சூஸ் பண்ணோம்னா, இங்கே பௌர்ணமி சிவனுடைய உகந்த நாள். ஸோ அதுக்கு தாங்க நாங்கள் பருவதமலையை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாங்கள் வண்டியிலே போனதுனால பார்க்கிங்லேயே விட்டுட்டோம். பார்க்கிங் எங்கே இருக்குன்னா மலைக்கு கிட்டே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 20 ரூபாவும் காருக்கு 50 ரூபாவும் வாங்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கோ இல்லை பாத்ரூமுக்கோ எந்த வசதியும் கிடையாது. ஸோ பார்க்கிங் பக்கத்துலேயே பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்குலாம் எல்லா வசதியும் இருக்குது. ஸோ நம்ம கீழே எல்லா ப்ரிப்பேர்டும் பண்ணிட்டு தான் மேலே போகணும். பார்க்கிங்லேருந்து வெளியே வந்தால் கரெக்டாக லெஃப்ட் சைடில் தான் மலைக்கு போகிற வழியே இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் அதை எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை விலங்குகளை பாதிக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றத செக்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போலீஸ் செக்அப் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்துட்ட பிறகு தான் தெரியும், ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போன சஞ்சீவ் மலையிலேருந்து விழுந்த சின்ன துகள் தான் இந்த பர்வதமலைனே. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், விழுந்த சின்ன துகளே எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போனால் மலை எவ்வளோ பெருசு இருக்கும்னுட்டு. கோவிலுக்கு பக்கத்திலே நீளமாக வழி போக ஆரம்பிக்கும். அப்போ தான் எனக்கே தெரியும், நம்ம இன்னும் மலையை ஏற ஆரம்பிக்கல, இன்னும் அந்த படிக்கட்டு ஏறத்துக்கே நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுன்னு. நம்ம போனது நைட்டு நேரம்ன்றதுனால ஒன்றுமே தெரியல. அங்கங்கே நான் லைட்டாவது எரியும்னு பார்த்தேன், லைட்டு சுத்தமாக எரியல. ரொம்ப ரேராக தான் அங்கங்கே லைட்டே இருந்தது. உள்ள ஆட்டோ பைக்குக்கெலாம் அனுமதியே இல்லைன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ள 4-5 தடவை ஆட்டோ போயிட்டு வந்து தான் இருந்தது. அதே மாதிரி பைக்கும் போயிட்டு வந்து தான் இருந்தது. நம்ம போகிற இடத்துல இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சதெல்லாம் பார்ப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிங்கன்னு எல்லாருமே இந்த மாதிரி கல் அடுக்கி வைப்பாங்க. அதுதான் இது. நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க ஸ்லிப்பரை நீங்கள் பார்க்கிங்கில் கூட விட்டுட்டு வரலாமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் மலை வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு கடப்பாறை பாறை ஏறத்துக்கு முன்னாடியே நீங்கள் கட்டி விட்டுடணுமா? ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாதான். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இங்கே அன்னதானம் போடுற இடம் வரும். ஸோ இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே நீங்கள் எப்போ வந்தாலுமே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால் நீங்கள் சாப்பாடு நினச்சி வருத்தமே பட தேவையில்லை. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஸோ வாங்க இவங்களோட போய் நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கஞ்சியும் பிரிஞ்சி சாதமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற தட்டுங்கள்லேருந்து நம்ம ஒரு தட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வாங்கிட வேண்டியது தான். பட் என்னென்னா இங்கே கொஞ்சம் தட்டு கொஞ்சம் மோசமாகவே இருந்தது. ஏன்னா இங்கே தட்டு சரியாக கழுவாமல் அப்படியே காஞ்சி போய் கிடந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வாஷ் பண்ணாததுனால தான். யார் வாஷ் பண்ணணும்னா நம்ம தான் சாப்பிட்டு நம்மளே வாஷ் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை சரியாக பண்ணலை. நாங்கள் பிரிஞ்சி சாதத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு தொட்டுக்க மாங்காய் ஒருக்கா வேறு கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டுட்டு நடந்து வந்தோன்னா இங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம படிக்கட்டு ஏற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே விளக்கெலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன நினச்சேன்னா படிக்கட்டில் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே சுத்தமாகவே வெளிச்சம் இல்லைங்க, ஒரே இருட்டின்னு இருக்குது. நம்ம டார்ச்சை ஒன்று கையில் வச்சுக்கணும், இல்லை ஃபோன் டார்ச்சில் தான் நம்ம போய் ஆகணும். நான் பார்த்தேன் அதுக்கு போனது இருட்டு நேரம்ன்றதுனால இங்கே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு சரியாகவே கண்டுபிடிக்க முடியல. அங்கங்கே படிக்கட்டில் தேல் இருந்தது. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் அதை செஞ்சு ஒன்று டார்ச் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சேஃபாவது போங்க. நான் என்ன நினச்சேன்னா படிக்கட்டு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏறிடலான்னு பார்த்தேன். பட் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் 600 படியிலே 700 படியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு என்னால் சுத்தமாக முடியல. நான் என்ன நினச்சேன்னா, சரி 90s கிட்ஸே ஏறுறாங்களே, 2Kல பிறந்தவன் நான் ஏற மாட்டேன்னு நினச்சேன். பட் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. மேலே சாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே வரும்போது நம்ம கண்ணிலேயே டார்ச் அடிக்கிறாங்களா. ஸோ அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏற்கனவே இருட்டு வேறு, அதனாலேயே எங்களுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் நின்றுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா நைட்டு நேரத்தில் அவ்வளோ வரமாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப அதிகமான பேர் வந்தாங்க நான் நினச்சதை விடவே. அதுவும் இல்லாமல் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாகவே வந்தது.
ஒரு கட்டத்தில் படிக்கட்டு ரொம்பவே நெட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, படிக்கட்டு ஏறி முடிச்சிட்டோம்டா, சாமியை பார்த்தா நினச்சா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா, இதில் பாறை பாதைன்னு ஒன்று வருமா, அப்புறம் கடப்பாறை பாதைன்னு ஒன்று வருமா. எனக்கு அப்போ தான் நினச்சேன், அடப்பாவி நம்ம இன்னும் போக வேண்டிய தூரமே ரொம்ப தூரம் இருக்குன்னு. எனக்கு இவங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா இருந்தது, என்ன டோரா புஜ்ஜில் வர மாதிரியே சொல்கிறீங்க, மலை காடு அப்புறம் தான் வீடுன்ற மாதிரி. முதல்ல படிக்கட்டு ஏறணுமா, அப்புறம் பாறை பாதைன்னு ஏறணுமா, அப்புறம் கடப்பாறை பாதை ஏறணுமா, அப்புறமா தான் நம்மளால் சிவன் பார்க்க முடியுமா. இப்போ நம்ம ஒரு வழியாக பாறை பாதைக்கு வந்துட்டோம். படிக்கட்டோட பாறை பாதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் படிக்கட்டோட பாறை பாதை தான் ரொம்ப மோசமாகவே இருக்குது. படிக்கட்டில் 400 படி எத்தி வச்சா டயர்ட் ஆகுதுன்னா, இதில் 4 அடி எத்தி வச்சாலே டயர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி அங்கே பாறையில் அம்புக்குறி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக போகிறோமா இல்லையான்னுட்டு. நீங்கள் பாறைப்பாதையில் போயிட்டுருக்கும் போதே லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை பார்ப்பீங்க. ஸோ அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் தூங்கிட்டும் இருந்தாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு சிவன் சிலையும் இருந்தது. அந்த சிவன் சிலை ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க, முக்கியமாக அந்த விளக்கு வெளிச்சத்தில். இதுவும் கிட்டத்தட்ட படிக்கட்டு மாதிரி தாங்க. ஏன்னா இந்த பாறைப்பாதையை நம்ம அடிக்கடி நெட்டாக ஏறுற மாதிரி சூழ்நிலையும் வரும். நீங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ட்டு கடையெல்லாம் பார்ப்பீங்க மேலே. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். பட் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நார்மலாக ஒரு லிட்டரு தண்ணி பாட்டில் 7 ரூபானா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இல்லை எங்களால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெட்ரு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளால் நார்மலாகவே ஏற முடியலையே, இவங்க எப்படி அந்த வாட்டர் கன்னு இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்றது தான் எனக்கு தெரியல. நம்ம ஏறி முடிக்கும் போது தான் இங்கேயே ஒரு சிவன் சிலையை பார்த்தோம். சரி இங்கேயே திருநீரில் ஒரு பூஜை பண்ணிட்டு திருப்பி நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு நேரத்தில் மேலேருந்து வியூவை பார்த்தா செம்ம அழகாக இருந்ததுங்க. நம்ம ஒரு வழியாக கடப்பாறை பாதைக்கும் வந்துட்டோம். இதுதான் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சின்ன பசங்க கூட ஏறியெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. எனக்கு அந்த பாறை பாதை தான் கஷ்டமாகவே தெரிஞ்சுது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் கடப்பரை ஏறும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் திருப்பி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது தெரியுது இல்லைங்க, அதுதாங்க கோயில். ரொம்ப கிட்ட வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். நாங்கள் போகும்போது நிறைய பேர் மேலே ஏறி சாமி தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருந்தாங்க.
இதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா, நைட்டு நேரத்தில் நம்ம மலை ஏறதுனால நம்ம குரங்களுடைய பிரச்சனையை நம்ம சந்திக்கவே மாட்டோம். அதே கொஞ்சம் விடிஞ்சாலும் போதும், குரங்குங்க அதோடைய அட்டகாசத்தை ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பாதப்பட்ட இடம் இருக்கும். ஸோ அதை நம்ம தொட்டு வணங்கிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மேலே வந்த பிறகு தான் தெரியுது எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி ஏறினவங்க போல் பயங்கர கூட்டமாகவே இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பேர் வருவாங்கன்னுட்டு. இன்னும் நிறைய பேர் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கருவறைக்கு போகிறத மட்டும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம் போல். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். சிவனை பார்க்கும்போது மட்டும் என்னால் உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் இந்த இடத்த என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். நாங்கள் போகிறப்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கியூ ரொம்ப பொறுமையாக தான் நகருச்சு. இங்கே இருக்கிற சிவனுக்கும் திருநீர்னால் நிறைய அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுக்காக நைட்டில் பருவதமலைக்கு வந்தோன்னா 2 காரணத்துக்காக தான். ஒன்று, உங்களுக்கு நைட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கணும், அதுக்காகவும் முக்கியமாக காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான். ஸோ அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ காய்ஸ், நாங்கள் சிவனை பார்த்துட்டு வந்துட்டோம். சிவனை எங்கள் கையாலேயே பூஜை பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு தான் நாங்கள் சாமியே பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நாங்கள் தூங்க போயிட்டோம். நாங்கள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா அந்த இடமே செம்ம அழகாக இருந்தது. என்னால் வார்த்தையை வர்ணிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகவே இருந்தது. உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க செம்ம வர்த்தாகவே இருந்தது. நாங்கள் ஏறி வந்தால் எல்லா களைப்பும் இதுலேயே போயிடுச்சு எனக்கு. நைட்டில் நீங்களும் இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே வாங்க. ஏன்னா 3 மணி 4 மணிக்கெலாம் சரியான குளிர், தாங்கவே முடியல. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து சன்ரைஸை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் கிளம்பவே ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம். ஆனால் இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு படிக்கிட்டு போகுது பார்த்திங்களா, நம்ம அதில் தான் போகணும். ஏறும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னா, இறங்கும் போது அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி கரெக்டாக இப்போ ஒரு 7:05 தான் ஆகும். அதுக்குள்ளே குரங்குங்க அதோடைய அலப்பறைய ஆரம்பிச்சிச்சிங்க.
ஏறுறதுக்கு தனியாக இறங்குறதுக்கு தனியாக தனித்தனி பாதைலாம் கிடையாதுங்க. வெறும் கடப்பாறை பாதையில் திருப்பி இறங்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு மட்டும் தனியாக வழி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம பாறை பாதையில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இறங்கணும், படிக்கட்டு பாதையில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இறங்கணும். ஸோ இறங்கத்தெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.